السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிகு ரமலான் மாதத்திலே, சிறந்த மாதத்தில், நன்மையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய இந்த மாதத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அறிய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய சில படிப்பினைகள் குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழே பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அந்த சகோதரர்கள் யூசுஃபை பழி வாங்க வேண்டும், அவர்களை கிணத்தில் தூக்கி போட்டு அவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அந்த முடிவு ஏன் எடுத்தார்கள், எதற்கு எடுத்தார்கள், அதை நாங்கள் படிக்கிற பொழுது ஒவ்வொரு பெற்றோர்களும் கரிசனையோடு வாழ வேண்டிய ஒரு அற்புதமான தகவல் எங்களுக்கு தரும். அந்த தகவலை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம அவரை கிணத்துல போடணும். அது காரணம், ரெண்டு காரணம் சொல்கிறான் பாருங்கள். ஒன்று சொல்கிறாங்க, இது காலு லயூசுபு வாஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா, எங்களுடைய தந்தை இருக்கிறார், அவர் எங்களை விட இந்த யூசுஃபும் அவருடைய சகோதரோடும் பிரியமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார். வனஹனு உஸ்பா, நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது ஏன் எங்களுடைய தந்தை இந்த யூசுஃபோட மட்டும் அன்பாக இருக்கணும், அவரை மட்டும் அதிகமாக பாசமாக இருக்கணும்? அப்போ இன்ன அபானா லஃபி வலாலி முபீன், நிச்சயமாக எங்களுடைய தந்தை தவறு செய்கிறாரு என்று சொல்லுகிறான். அப்போ என்ன காரணம் சொல்கிறான் பாருங்க. அவங்கள கொலை செய்வதற்கு அல்லது கிணத்துல தூக்கி போடுவதற்கு அதுக்கு அடிப்படை காரணமாக சொல்வது என்ன தெரியுமா? வாப்பா ஏற்றத்தாழ்வோடு நடந்து கொள்கிறார், அப்போ அன்புல பாசத்தில் பிரிவினை காட்டுகிறார், உதவி செய்வதில் பிரிவினை காட்டுகிறார், அப்படி சொல்லிப்படி சொல்கிறாங்க. உக்துலு யூசுஃப், இதனால் யூசுஃபை நீங்கள் கொலை செய்யுங்க. அவித்துராவு அருந்தன், அல்லது ஒரு ஒரு தட்டந்தரையா உள்ள பூமியில் வீசிடுங்க. அப்படி வீசிட்டோம்டா யஹ்லுலக்கும் வஜ்ஹு அபீக்கும், உங்களோட தந்தையுடைய பார்வையெல்லாம் எங்கள் பக்கம் திரும்பிடும். இப்போ நம்ம யூசுஃபை ஒழிச்சிட்டோம்டா அப்போ வாப்பாவுடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? நம் பக்கம் தான் இருக்கும். நம்மளை தான் கவனம் செலுத்துவார், நம் மீது அன்பு செலுத்துவார். அப்போ வத்தக்கூனு மின் பாதிஹி கௌம சாலிஹீன், அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சிறந்த கூட்டமாக, நல்ல கூட்டமாக நம்ம ஆகிவிடுவோம் என்று சொல்கிறான். அப்போ அன்பான சகோதரர்களே, புரிய வேண்டும். இப்போ நம்மளோட குழந்தைகளுக்கு மத்தியில் நிறைய பேர் ஏற்றத்தாழ்வு எப்படி காட்டுறான் தெரியுமா? இப்போ முத்தமிரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முத்தமிடுற பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க, தாயாரும் தந்தையாக இருந்தாலும் செய்வான்னு கேட்டால், ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு முத்தமிடுறது, தூக்கி மடியில் வச்சுக்கொள்வது, தலையை தடாயுடுறது, ஏதாவது வெளியே போய் ஒரு பொருளை வாங்கி வந்தா அப்போ தம்பிக்கிட்ட மட்டும் கொடுக்கறது, அல்லது வெளியே விளையாட்டு பொருட்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்தா அதுவும் அவருக்கு தான் கொடுக்கறது. இப்போ இந்த புள்ள நானாக்காரன் பார்க்குறான், அல்லது அது கீழே 3 பேர் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் அன்பு முத்தமிட்டாலும் தம்பிக்கு தான் முத்தம், அப்போ மடியில் தூக்கி வச்சாலும் தம்பியை தான் வைக்கிறாங்க. அப்போ நாங்கள் வாப்பாட குழந்தை இல்லையா? ஒரு பொருளை வாங்கி வந்தாலும் கூட அது தம்பிக்கு தான் வாங்கி வராங்க. அப்போ நாங்கள் சாப்பிட மாட்டோமா? அப்போ ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி வந்தால் தம்பிக்கு தான் கொடுக்குறாங்க. இப்படியே அடி மனதில் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு தப்பான உணர்வு, தவறான உணர்வு பதிஞ்சு கொண்டே போகிறது. இப்படியே காலம் போ என்ன செய்யணும்னு கேட்டால், தம்பியை பழி வாங்கணும், தம்பிக்கு ஏதாவது இல்லாமாக்குறதுக்கு என்ன வழி, அது மாதிரி சிந்தனைகள், தப்பான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டால், வாப்பாவோட உம்மாவோட நடவடிக்கை தான். அதில் மிக கவனமாக இருக்கணும். நீதி செலுத்துவதாக இருந்தாலும், அன்பு செலுத்துவதாக இருந்தாலும், அரவணைப்பதாக இருந்தாலும், அதில் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. அதில் ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது, தம்பி அப்படி நினைப்பானா, முத்தமிடுறது தானே, அது சின்ன விஷயம் தானே, அப்போ நானக்காரன் அதெல்லாம் தப்பாக நினைப்பானா அப்படி நினைப்பீங்க, மனசுக்குள்ள நினைப்பான். எப்பயாவது வாப்ப ஒரு நாள் கூப்பிட்டு கிட்டே அரவணைச்சு மடியில் வச்சு முத்தமிட்டாரா?
அது ஏன் தம்பிக்கு மட்டும் முத்தமிடுறாரு என்று தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இதுல இருந்து என்ன சொல்லுதுண்டா, அந்த குழந்தைகளை கிணத்துல போடுற அளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன? எங்களை விட வாப்பா தம்பியோட இரக்கமா இருக்கிறாரு, பாசமா இருக்கிறாரு, அதுதானே காரணம். அப்ப இத ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனமா இருக்கணுமா இல்லையா? இது ஒரு பகுதி. நபிகள் நாயக காலத்துல இப்ப ஒரு அன்பளிப்பு பொருளை நுஅமான் பின் பஷீர் சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுத்துடுறாங்க. யார்? வாப்பாக்காரன் கொடுத்துறாரு, இது உங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்க. வச்ச உடனே அவங்களோட தாய்க்கு தானே, தாய்கிட்ட தகவலை சொல்றான், இப்படித்தான் வாப்பா எனக்கு ஒரு அன்பளிப்பை தந்துட்டாங்க. அந்த தாய் சொல்றா பாருங்க, லா அருளா ஹத்தா துஷ்ஹித ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா வச்சு நீங்க சாக்கியாக்கி இதை கொடுக்காத வரை நான் இந்த பொருளை இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்றான். அப்ப தாய் என்ன சொல்றான்னு கேட்டா, நிறைய குழந்தை இருக்கு, ஆனா வாப்பாக்காரன் நூமானுக்கு மட்டும்தான் அந்த அன்பளிப்பு செஞ்சிருக்கிறாரு. தாய் தெளிவா இருக்கிறார், நீ தாய் குழந்தைக்கு மட்டும் அன்பளிப்பு செஞ்சிருக்கிறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் சாக்கியாக்கி இதை நீங்க அன்பளிப்பு பொருளை கொடுத்தா தான் நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தாய் சொல்றான். இப்ப உடனே என்ன செய்யறான்னு கேட்டா, கணவர் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என் மனைவி இப்படியெல்லாம் சொல்றா, நான் என் மகனுக்கு ஒரு அன்பளிப்பு பொருளை கொடுத்தேன், அது நீங்க வரணுமா, அது உங்க சாக்கியாக்கி தான் அவங்க எடுப்பாங்களா, அப்பதான் ஒத்துக்கொள்வாங்களா, இப்படி சொல்லுகிறப்ப ரசூலுல்லாஹ் முதலா கேட்கிறான்னு தெரியுமா, அத்தைத்த சாயிர வலதுக மிஸ்லஹாதா, இது போல மற்ற குழந்தைகளுக்கு நீ கொடுத்தீங்களான்னு கேட்கிறான். எப்படி கேட்கிறாங்க? இந்த அன்பளிப்பு செஞ்சீங்களே இது போல, இதே போல என்ன அர்த்தம்? இது சமனான அந்த பெருமதியான, அதே மாதிரி பெருமதியான அந்த அன்பளிப்பை மத்தாக்களுக்கு மற்ற புள்ளை கொடுத்தீங்களா என்று கேட்கிறான். அவர் சொல்றார், லா இல்ல. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபத்தகுல், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், இஅ்திலு பைன அவுலாதிக்கும், உங்களோட குழந்தைகளுக்கு மத்தியில நீதியாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு நபிகள் நான் சொல்லுகிறார்கள், அதை நீங்க ஃபரத்த அத்தியா, நீங்க கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்கி எடுங்க சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தின் பார்வையில அன்பளிப்பு கூட திருப்பி வாங்கக்கூடாது, அது இஸ்லாம் கேவலமான ஒன்றுக்கு ஒப்பிடுகிறது. ஒரு நாய் இருக்கு, நாய் அதை வாந்தி எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு அன்பளிப்பு கொடுத்து திரும்ப எடுக்கிறது சமனா சொல்லுகிறது. ஆனா குழந்தைகளுக்கு மட்டும் நீங்க அன்பளிப்பு செஞ்சிட்டீங்க, சரி சமனா கொடுக்கல, நீதியா கொடுக்கல, அப்படி அந்த அன்பளிப்பை வாங்கி எடுத்துக்கொள்ளலாம், வாங்கி எடுத்துக்கொண்டு கொடுக்கிற சரிசமனா கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காம வச்சுக்கொள்ளுங்க. அந்த மாதிரி நபிகள் சொல்றாங்கடா, இவர் அற்புதமான ஒரு செய்தி இல்லையா இது? அப்ப இன்றைக்கு குழந்தைகளுக்கு மத்தியில் அப்படி கொடுக்கப்படுகிறதா? கொஞ்சம் வளர்ந்த உடனே நடக்கிற சம்பவங்களை பாருங்க. என்னன்னா, திருமண வைபவங்கள் வரும், வார நேரத்தில் என்ன செய்வான்னு கேட்டா, பொம்பளை பிள்ளைக்கு 5 பவுன், பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வீடு, எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு ஒன்றுமே கிடையாது. நீ தானே உழைச்சு தானே போறா, அவர் உழைக்கிற 2வது சப்ஜெக்ட். நீங்க பொம்பளை பிள்ளைக்கு 5 பவுன் கொடுத்தீங்களே, அதே 5 பவுன் ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்களா? அப்படி இந்த இலங்கை நாட்டில் அப்படி நடக்கிறதா? இல்லையே. வீடும் பொம்பளை பிள்ளை தான், தங்கமும் பொம்பளை பிள்ளை தான், ஏதாவது கடை இருந்தால் கடையை பொம்பளை பிள்ளை எழுதி வைக்கிறது, ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லை. இது இஸ்லாத்தின் பார்வையில் கூடுமான்னு கேட்டா, இந்த மாதிரி செய்வது மறுமை நாள் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். வெறுமனே நாம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத் தர்மங்கள் செய்கிறோம், அது மட்டுமல்ல அல்லாஹ் பயப்படுவது, குழந்தைகளுக்கு மத்தியில் நீதியாக நியாயமாக நடந்து கொள்ளாமல் இருந்தால் அது குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படும் என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்ப கிழக்கு மாகாணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சீதன கொடுமை தான், அந்த கொடுமையினால விபரீதம் தான். இப்ப சீதன கொடுமையினால் என்ன நடக்கும்னு கேட்டா, பொம்பளை பிள்ளை தான் வீட்டை கொடுக்கிறது, பொம்பளை பிள்ளை தான் நகையை கொடுக்கிறது, பொம்பளை பிள்ளை தான் முன்கடையை கொடுக்கிறது, எல்லாமே கொடுத்துட்டு வேற வயல்காணியை கொடுக்கிறது. ஆம்பளை பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இதனால அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? ஆம்பளை பிள்ளை நாளைக்கு திருமணம் முடிச்சு பொம்பளை வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அல்லது காசு இல்லாம பணம் இல்லாம அவன் என்ன செய்ய, வாப்ப ஏசுறான், எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளை அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் நம்ம தொழிலுக்கு ஒன்றும் இல்லை, எவ்வளோ காசு வச்சிருந்தாரு,
தங்கச்சி கொடுத்த 5 பவுன்ல 2 பவுன் தந்திருக்கலாம் தானே, அதை வச்சு நான் உழைச்சி ஏதோ சம்பாதிச்சிருப்பேனே. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லாமல் அந்த பவுனை யார் வந்து அனுபவிக்கிறான்? கொடுத்த 5 பவுனை வந்து யாரோ ஒருத்த மருமகன் வந்து அனுபவிச்சிருக்கிறான். அந்த வீட்டை இன்னொருத்த அனுபவிச்சிருக்கிறான். அந்த கடை இன்னொருத்த அனுபவிச்சிருக்கிறான். சொந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, வேற ஒருத்த அனுபவிக்கிறானா என்று உலகத்தில் திட்டுகிற நிலைமை. பாப்பாவை திட்டுறான், உமாக்கு திட்டுறான். நாளைக்கு மறுமை நாள் நிலைமை என்ன? மறுமை நாள் சொல்ல முடியுமா? இல்லை சீதன கொடுமை. அதனால தான் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தேன், பொம்பளைக்கு மட்டும் ஊடு கொடுத்தேன், ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்காம இருந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மறுமை நாள் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப எனவே பெற்றோர்களே, அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில் அன்பு செலுத்துவதாக இருந்தாலும், அரவணைப்பதாக இருந்தாலும், அன்பளிப்புகளை பரிமாறுவதாக இருந்தாலும், திருமணம் முடிக்கிற நேரத்தில் நீ கொடுக்கிற அன்பளிப்புகளாக இருந்தாலும் எல்லாம் சரிசமனாக இருக்க வேண்டும். சொத்து பங்கீடு என்பது வேற. அது வாப்பா மூத்தா போன பிறகு அந்த சொத்து பங்கீடு வரும். உம்மாட சொத்து உம்மா மூத்தா போன பிறகு சொத்து பங்கீடு வரும். உயிரோடு இருக்கிற பொழுது அந்த சொத்து பங்கீடு கிடையாது. உயிரோடு இருக்கிற பொழுது இருக்கிற அம்சம் என்பது அன்பளிப்பு மட்டும்தான். அந்த அன்பளிப்பு என்பது குழந்தைகளுக்கு மத்தியில் நேராக நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று செய்தி ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை படிப்பினை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப அண்மையில் உங்களுக்கு நடந்த சம்பவம் மூலூரில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சம்பவம்னு கேட்டா, இப்ப அந்த அந்த 15 வயது குழந்தை, அந்த குழந்தை வந்து உம்மம்மா தான் வளர்க்குறாங்க. உம்மம்மாவோட அக்காவும் இருக்கிறான் அந்த வீட்டில். இப்போ அந்த அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அநியாயம் நடக்குது, ஏற்றத்தாழ்வு நடக்கிறது. கடுமையாக பாதிக்கிற வகையில் அநியாயம் பேசுகிறாங்க, இவ கடுமையாக திட்டுறாங்க. நம்ம வீட்டில் அப்படித்தானே, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஏசுறதும் திட்டுறதும், மற்றவர்கள் யாருக்குமே சரிசமம் நடந்து கொள்ள மாட்டோம். இந்த குழந்தை 15 வயசு குழந்தை அதை தாக்கப்பட்டு என்ன முடிவு எடுக்குது தெரியுமா? இரவோட இரவாக 4 மணி உம்மாவை கொலை செஞ்சு அக்காவையும் கொலை செஞ்சு விட்டு போலீஸில் சரணடைகிறது. 15 வயசு சிறுமி 2 பேரை கொலை செய்திருக்கிறது. நடந்த சம்பவம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த புள்ள இடத்துல வந்து வாக்கு எடுக்கிற, என்ன பிரச்சனை, ஏன் நீங்க கொலை செஞ்சீங்க, இல்ல வீட்டில் நடந்த அநியாயத்தை அந்த புள்ள சொல்லுது. இப்படிதான் ஏசுறதும் திட்டுறதும் எனக்கு வந்து அநியாயம் செய்யறதும், இதனால நான் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பினால் நான் இப்படி நடந்து கொண்டேன். அப்ப பாதிப்பு எங்க போய் முடிகிறது? உம்மம்மா கொலை செய்யற அளவுக்கு, அக்காவை கொலை செய்யற அளவுக்கு விபரீத முடியுதா இல்லையா? அந்த மாதிரி தன்மைகள், தவறான சிந்தனைகள், தப்பான சிந்தனைகள் உருவாகும். அதற்கு பெற்றோர்கள் மிக கவனமாக நமது குழந்தைகளை வளர்க்க வேண்டும். மன அழுத்தங்களை குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது. மன அழுத்தங்கள் நிறைய கொடுக்கப்படுகிறது. என்ன அழுத்தம்? எப்ப பார்த்தாலும் படி படி படி, அந்த அழுத்தம். டியூஷன் போவாட்டி அதுக்கு ஏசுறது, மதுசா போவாட்டி ஒரு நாள் லேட்டா அதுக்கு ஏசுறது, அந்த புக்கை பார்த்துட்டு மார்க்ஸ்ல வந்து குறை எடுத்து அதுக்கு ஏசுறது, ஒழுங்கா எழுதாட்டி அதுக்கு ஏசுறது. ஒவ்வொரு நாளும் திட்டி வாங்கி ஏசி வாங்கி அந்த குழந்தைக்கு மன அழுத்தம் ஏற்படாதா? மன பாதிப்பு ஏற்படாதா? அந்த குழந்தைக்கு நிம்மதி இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே கிளாஸ் அனுப்புறது, இரவில் அங்கால கிளாஸ், அந்த பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. மார்க்ஸ் எடுத்தா அந்த புள்ள பயந்து நடுங்கி வருது. குறைஞ்சிட்ட மார்க்ஸ் குறைஞ்சிட்டு உம்மா வந்து பார்த்து ஓடி எனக்கு ஏசுவாங்களே, பாப்பா வந்து வேற அடிப்பாங்களே. அப்ப வந்து அந்த குழந்தைக்கு தைரியத்தை ஊட்டி வளர்க்க வேண்டிய பெற்றோர்கள், இல்ல மார்க்ஸ் குறைஞ்சா அடுத்த முறை இதை விட கூட படிங்க, இந்த மார்க்ஸை வச்சு எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. பெரும் பெரும் டாக்டர்மார்கள்லாம் வந்து ஆரம்பத்துல எல்லாம் 100 மார்க்ஸ் எடுத்தாக்கலாம் என்று தைரியத்தை ஊட்ட வேண்டிய பெற்றோர்கள் மன அழுத்தங்களை கொடுத்து, கடுமையான அந்த கஷ்டங்களை கொடுத்து அந்த புள்ளையே தற்கொலை செய்கிற அளவுக்கு, அல்ல அந்த புள்ளை இன்னொருத்தனை கொலை செய்கிற அளவுக்கு, அல்லது வாப்பா உமா பழி வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது கேட்டால் அதில் பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த யூசுப் நபியுடைய இந்த வரலாறு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி என்ன தெரியுமா? யூசுப் நபி வரலாற்றுல பழி வாங்குறது. இது வந்து அந்த குழந்தை பழி வாங்கினது. இன்னொன்று யூசுப் நபி வந்து பழி வாங்குற பொழுதோ
அவர் பழி வாங்குகிற எல்லா சந்தர்ப்பமும் கிடைச்சது. எல்லா சந்தர்ப்பம் குழந்தைகள் தம்பிமாரு பழி வாங்கினாங்க, நானமார் பழி வாங்கினாங்க. இதுக்கு இவங்க பழி வாங்கணுமா இல்லை? யூசுப் நபி பழி வாங்கல. அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க என்பதை நீ வரலாறு அற்புதமா சொல்லுகிறது. எப்படி இப்ப யூசுப் நபியை பொறுத்த வரைக்கும் இந்த யாரு நான தம்பி ஆனால் எப்படி பாதிக்கப்பட்டாங்கடா, ஒன்று அவங்க சந்தையில் விற்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு மன்னன் வீட்டில் வளர்க்கப்பட்டாங்க. மன்னன் வீடு வளர்க்கப்பட்டு அந்த பொம்பளையுடைய கடுமையான டோர்ச்சர் தாங்க முடியாம தவறான வழிக்கு அழைக்கிறாங்க, தப்பான வழிக்கு அழைக்கிறாங்க. அந்த வீட்டில் வாழ முடியாத நிலைமை, அந்த வீட்டை விட்டு வெளியே வாராங்க. இதனால் யாரால பாதிக்கப்படுறாங்க? தம்பி நானே செஞ்ச வேலை தானே, என்னை கிணத்துல தூக்கி போட்டதுனால தானே நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். அவ பழி வாங்குற எண்ணம் வரத்தானே வேணும், வரல பாருங்க. ஒன்று சந்தையில் விற்கப்பட்டு மன்னன்ல வீட்டில் பல வருடங்கள் வாழ்ந்து, சரி அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அந்த பொம்பளை சொல்றா, என்னுடைய ஆசைக்கு நீ உடம்பட வேண்டும், இல்லாத பட்சத்தில் உங்களை நான் சிறைச்சாலைக்கு அனுப்புவேன்னு முடிவெடுக்கிறான். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய ஆசைகளுக்கெல்லாம் நான் உடம்பட முடியாது, நான் சிறைச்சாலையை தேர்வு செய்கிறேன் என்று சிறைச்சாலைக்கு போகிறார். சிறைச்சாலையில பல வருடங்கள் வாழுகிறார். பாப்பாவை இழந்து, உம்மாவை இழந்து, குடும்பத்தை இழந்து, எல்லா அன்பு எல்லாத்தையும் இழந்து ஒரு சிறை கைதியாக வாழுகிறாரே. சிறை கைதியாக வாழ்வதற்கு யாரு காரணம்? நானா செஞ்ச வேலை தானே, அதுதானே காரணம். பழி வாங்குற எண்ணம் வரணுமா இல்லையா? ஆனா வரல, அந்த எண்ணம் வரல. அதுக்கு நான் ஆதாரம் வைக்கிறேன் பாருங்க. சரி, அதுக்கு பிறகு 2 பேர் விடுதலையாக போறாங்க. அந்த 2 பேர் சொல்லி அனுப்புறாரு, இப்படித்தான் நான் ஒருத்தன் இருக்கிறேன், மன்னன் ஞாபகப்படுத்துங்க. அவரும் மறந்து போறார். எப்ப ஞாபகம் வருதுன்னு கேட்டா, மன்னன் ஒரு கனவுன்னு காணுகிறார். அந்த கனவின் விளக்கம் தேவைப்படுகிறது. அவங்கள பிரமுகர்கிட்ட கேட்டு பார்க்கிறாங்க, யாருக்கும் தெரியல. அப்பதான் நினைவுக்கு வருகிறது, ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய கனவுக்கு விளக்கம் சொன்னாரு, அந்த விளக்கமாய் நடந்திருக்கிறது. இப்ப நான் அவரை கூட்டி வரேன் என்று சொன்ன உடனே அதுக்கு பிறகுதான் அவர் அழைத்து வரப்படுகிறார். அப்ப இவ்வளவு காலத்துக்கு இடையில பல வருடங்கள் தாண்டி எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தார், எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தார். ஆனா துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த அந்த யூசுப் சொல்லக்கூடிய அந்த இளைஞனுக்கு அவர் சகோதரர்களை கண்டவுடன் எப்படி நடந்து கொண்டார் என்பது சொல்லுகிற அடுத்த அற்புதம். இப்ப அரசர் என்ன செய்யறான்னு கேட்டா, இவருடைய திறமையெல்லாம் பார்க்கிறாரு. பார்த்து விட்டு சொல்றாரு, வகாலல் மலிக் உத்தூனி பிஹி, அவரை கொண்டு வாங்க. அஸ்தஹ்லிசு லி நஃப்ஸி, தனக்கு வேலையாள நான் வச்சுக்கொள்றேன், தனக்கு தேவையான ஆளை வச்சுக்கொள்றேன். இன்னக்கல் யௌமுல், இன்றைய நாள் மக்கீனுன் அமீன், நீ நம்பிக்கையான ஆள், என்னிடத்தில் கண்ணியப்படுத்த வேண்டிய ஆள் என்று சொல்லிவிட்டு அவர் எடுக்கிறார். அவர் சொல்றாரு, அப்போ கடுமையான வறுமையான நிலைமை ஏற்படுது, கடும் வறட்சி. இந்த மாதிரி நிலையில் அவர் என்ன செய்யறான்னு கேட்டால், அவர் கேட்டு எடுக்கிறார், எனக்கு பொருளாதார பொறுப்பை தாங்க, அந்த மினிஸ்ட்ரி பொறுப்பை தாங்க என்று அவர் கேட்டு எடுக்கிறார். கேட்டு எடுத்ததுக்கு பிறகு இப்ப ஏற்கனவே அநியாயம் செய்தார்கள் சகோதரர்கள், இவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த பஞ்சமான காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு குடும்பமா இந்த அரசு நிதியிலிருந்து குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொன்றும் வாங்கிட்டு போறாங்க, தானியங்களை வாங்கிட்டு போறாங்க. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறான்னு கேட்டா, இவருக்கு அநியாயம் செய்தார்களே, கிணத்துல தூக்கி போட்டாங்களே, அந்த சகோதரர்களை எல்லாம் அனுப்புறாரு, போய் நீங்க தானியத்தை வாங்கிட்டு வாங்க, கடுமையான வறட்சி கஷ்டமா இருக்கிறது. இவங்க வாராங்க. வந்த உடனே யூசுஃபுக்கு விளங்குறது, வந்தாக்கள் யார் கேட்கிறார் பாருங்க, அல் அலிம்தும் மா ஃபால்தும் பி யூசுப் வ அஹி அன்தும் ஜாஹிலூன், நீங்க எல்லாம் அறியாம இருக்கிற பொழுது, அறிவீனமாக இருக்கிற பொழுது யூசுஃபுக்கு என்ன செஞ்சீங்க உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். உடனே அவங்க சொல்றாங்க, காலு ஐன்னக்கல் அந்த யூசுப், நீங்க யூசுஃபா? ஆனா யூசுப், நான் யூசுப் தான். கது மன்னல்லாஹு அலைனா, எங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். இன்னஹு மையத்தகி வயஸ்பிர், யார் இறையச்சத்தோடு பொறுமையாக இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ, ஃபைனல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நல்லவர்களின் கூலி அல்லாஹ் தஆலா ஒரு நாள் வீணாக்க மாட்டான் என்று அழகான உபதேசங்கள் பண்ணிவிட்டு சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், வந்தாங்க சொல்றாங்க, அநியாயம் செஞ்சவன், காலு தல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லக்கத் ஆதரக்கல்லாஹு அலைனா வைன் குன்னா லகாத்தியின்,
எங்களை விட உங்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான், அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். ஆனால் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் என்று மன்னிப்பு கேட்கிறான். அப்பதான் சொல்றாரு பாருங்க, யூசுப் சொல்லக்கூடிய இளைஞன் சொல்கிறாரு, லா தத்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களுக்கு எந்த பழி வாங்குதலும் கிடையாது. யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன்தான் மிக இரக்கம் உள்ளவன் என்ற செய்தியை சொல்கிறார். யோசித்து பாருங்க, இந்த சகோதரர்களால் எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு துன்பப்பட்டார். அந்த துன்பத்தை நினைத்து, அந்த கஷ்டங்களை நினைத்து, இவர்கள் தான் என்னை கஷ்டப்படுத்தினார்கள், இவரால் தான் இவரோடு நான் ஜெயில் கைதியாக இருந்தேனே, பல வருடம் ஜெயிலில் இருந்தேனே, இதற்கெல்லாம் இவர்கள் தானே காரணம். உங்களுக்கு நான் பழி வாங்குகிறேன். உங்களுக்கு எந்த சாப்பாடும் கிடையாது, எந்த தானியமும் கிடையாது என்று விரட்டி இருக்கணுமா இல்லையா? ஆனா விரட்டவில்லை. சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைய நாள் உங்களுக்கு எந்த பழி வாங்குவதும் கிடையாது சொல்லுகிறார். இந்த பண்பு என்னிடத்தில் இருக்க வேண்டும், உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைய சமூகத்தில் நீங்க பாருங்க, எப்படி எப்படி எல்லாம் பழி வாங்குகிறார்கள் தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு, நானா தம்பியை பழி வாங்குறது, நானா தங்கச்சியை பழி வாங்குற நிலைமை எப்படி பழி வாங்குறான் தெரியுமா? ஒவ்வொன்றை விளங்கப்படுத்துறேன். இப்ப ஒரு நாணக்காரன் செல்வமா இருக்கிறான், வசதி வாய்ப்பா இருக்கிறான், தம்பிக்காரன் பொறுக்க முடியல. இப்ப எப்படி பொறுக்க முடியும்? தம்பியும் திருமணம் முடிச்சுக்காங்களே, 2 பேரும் சேர்ந்து குத்து பேச்சு, அவங்களோட யாரு நாணக்காரன் புள்ள வந்த விரட்டுறது. அவன் நல்லா கொடுத்திருக்கிறான், அவன் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கு எனக்கு எந்த உறவு கிடையாது. பொறாமை 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 மேலிட்டு அவனை பழி வாங்க தூண்டுகிறது. நான் அவனுடைய மகனோட பேச மாட்டாங்க. இது யார் குத்தி கொடுக்கிறது? திருமணம் முடிச்ச பொண்டாட்டி இருக்கிறாவே, அவ அவக்கு பொறாம கூடி கணவன்கிட்ட நாணக்காரன் பாருங்க, எப்போ பார்த்தாலும் அவர் பெருமை பேச ரோட்டால கண்டா பேச மாட்டாரு, கதைக்க மாட்டாரு. எங்கட பிள்ளைய கண்டா சலான் சொல்றாரு இல்ல, அது அந்த பொருளாதாரம் தான் காரணம், அந்த பணம் தான் காரணம். அந்த பணம் நம்மட பிள்ளைய எப்படி கேவலமா பாக்குறாங்க, அசிங்கமா பாக்குறாங்க என்று சொல்லி 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 கடைசியில எந்த அளவுக்கு மாறுதுன்னு கேட்டா, குடும்பம் பிரிகிறது. உனக்கும் எனக்கும் எந்த உறவு கிடையாது, நானா அந்த உறவு கிடையாது என்ற பழி வாங்குகிற இழிகுணம், தப்பான குணம் உருவாகுதா இல்லையா? ஆனால் யூசுப் நபிக்கு அந்த குணம் வந்திருக்க வேண்டும். உண்மையில் அதுக்கு தகுதியானவர் தான். அநியாயம் செய்திருக்கிறாங்க, ஆனா நானா எந்த அநியாயம் தம்பிக்கு செய்யல. அவன் சந்தோஷமா இருக்கிறான், நிறைய பொருளாதாரத்தில் இருக்கிறான், ஒரு கார் வாங்கி இருக்கிறான், அவன் பங்களா கட்டி இருக்கிறான். பங்களா கட்டினது பொறாம, கார் வாங்கினது பொறாம, நானாட மகன் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆயிட்டானே அதுக்கு பொறாம. இப்ப பொறாம கூடி கூடி கடைசியில பழி வாங்குற தன்மை ஏற்பட்டு சண்டை, அடிபுடி, பிரச்சனை, உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லை என்ற தன்மை வருகிறதே, அது வரக்கூடாது. ஏகத்துவவாத இடத்தில் அது வரக்கூடாது. ஏகத்துவத்தின் அடிப்படையாக இருந்த இளைஞன் யூசுப் நபி இடத்தில் வரவில்லை. அது போன்று பல ஜமாத்துகள் எடுத்து பாருங்க. அப்ப ஜமாத் இடத்தில் பழி வாங்குற குணம் இருக்கா இல்லையா? ஒரு ஜமாத் இடத்துல போய் ஒரு தலைவர்கிட்ட இப்படித்தான் உங்கள்கிட்ட ஒரு தவறு இருக்கிறது, நீங்க இப்படி நடந்து கொள்றீங்க, இதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க சொன்னா இவருக்கு கோவம் வந்துடும். எப்படி நம்மகிட்ட நம்மளை திருத்த வரானா? இவனை யாரும் தூது அனுப்பியிருப்பாங்க. அப்ப அதை இவன் சுட்டி காட்டியதற்காக வேண்டிய என்ன செய்யறான் தெரியுமா? அவனை எப்படி பழி வாங்குறது, அவனை எப்படி நிர்வாகத்தில் அப்படி நீக்கிறது, எப்படி எந்த ஒரு ஜமாத்தில் இருக்கிற சில இழிகுணங்கள், பழி வாங்குகிற குணங்கள், இதனால் ஜமா சுக்குநூறாக்கப்படுகிறது, துண்டு துண்டாக்கப்படுகிறது. அப்ப ஜமாத்துகள் துண்டு துண்டாக்கப்படுவதற்கு காரணம் தெரியுமா? பழி வாங்குகிற தவறான குணங்கள், தப்பான குணங்கள். அந்த குணம் விடக்கூடாது. அது நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா? எப்பவுமே அல்லாஹ் தாலா என்னை இவ்வளவு தூரம் வைத்திருக்கிறான், என்னை ஏகத்துவாதியில வைத்திருக்கிறான். தனக்கு கீழுள்ளாக்களை பார்க்கணும், அவனை விட நல்லா தான் இருக்கிறேன், அவன் என்னிடத்துல ஒரு சொந்த வீடு இருக்கிறது, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். நம்ம மேலுள்ளாக்களை பார்க்க கூடாது. மேலுள்ளாக்களை பார்க்க பார்க்க தான் எங்களுக்கு பொறாமை வரும், பழி வாங்குற தன்மை வரும். ஒரு சபையில் இருக்கிறான், ஒரு ஜமாத்தில் இருக்கிறான், ஒரு நல்லா பேசுறான், மக்கள் அவனை தான் கூப்பிடுறாங்க, வாங்கப்பா கேள்வி பதில் கூப்பிடுறாங்க, அவனை தான் பேச்சாளர் கூப்பிடுறாங்க. இப்ப அடுத்த தாய்க்கு கோவம் வரணுமா, பொறாம வரணுமா?
பழிவாங்கிற தன்மை வரணுமா? வந்துடக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், நமக்கு ஓரளவு அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்ம அது அவனுக்கு கொடுத்ததுக்காக நாங்க பொறாமப்படக்கூடாது இல்லையா? அப்ப எனவே பொறாமப்படுகிற குணம் என்பது இழி குணம். நான் சஹாபா காலத்தில் எப்படின்னு கேட்டா பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தா ஒரு தவறை சுட்டி காட்டினா இன்னும் முஹப்பத் கூடும், இன்னும் அன்பு கூடும். பாருங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு கடைசி கட்டத்தில். அதுல பிலால் அலி இருக்கிறாரு, ஆரம்ப சஹாபாக்கள் இருக்கிறான். அவங்க யாருன்னு கேட்டா இவங்களை கேவலப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள். இப்ப இவருக்கு இவர் சொல்றாரு வார்த்தை. அப்ப அபூபக்கர் நிற்கிறார், இவங்களுக்கு சரியான ஆயுதம் சரியா பயன்படுத்தல, இவங்களோட தலையை சரியா பயன்படுத்தலை என்று சொல்லிட்டார். யாரு? பிலால் அலி. ஏன்னா மனசன் தானே. ஏன்னா அவர் பார்க்குறாரு, கண்ணுக்கு முன்னே பார்க்குற நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்தினான், நம்மளை எவ்வளோ இழிவுபடுத்தினான். இப்படி சொன்ன உடனே அபூபக்கர் உடனே என்ன பேசுறீங்க? அபூ சுஃபியான் யாரு தெரியுமா? அவர் கோத்திர தலைவர். இப்படி நீங்க பேச முடியுமா? இதை நான் ரசூலுல்லாஹ்ட போய் சொல்றேன். ரசூலுல்லாஹ்ட போய் சொல்றான், அல்லாஹ்வின் தூதரே, பிலால் இது மாதிரி ஆட்கள்லாம் இப்படி பேசிட்டான் அபூ சுஃபியானுக்கு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க பிலாலையும் இருக்கிற மக்களையும் கோபப்படுத்துறீங்களான்னு கேட்டான். கோபப்படுத்துனீங்களா? நீங்கள் பிலாலை கோபப்படுத்தினால் ரப்பை கோபப்படுத்தி சமன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த மாதிரி நடந்து கொள்ள வேணாம். உடனே அபூபக்கர் அலி ஓடோடி வாரார், பிலாலே, நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு மனசுல புண்பட்டீங்க, பாதிப்பு ஏற்படுத்தினீங்க. உடனே பிலால் சொல்றாரு, யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கட்டும், எங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தலைன்னு சொல்லுகிறோம். அப்ப ஒரு தவறு நடக்கிறது, ஒரு தப்பு நடக்கிறது, அவங்க எப்படி சமாதானமாகிறார்கள், எப்படி ஒற்றுமையாகிறார்கள், எப்படி ஒன்றுபடுகிறார்கள், எப்படி அன்பு இன்னும் மேலிடுகிறது. அப்ப நம்மளை நோக்கி ஒருத்தர் விரல் நீட்டி குறை சொன்னால், ஒரு தவறை சொன்னால், அது சரியான குறையா இருந்தா அப்படியா நான் திருத்திக் கொள்றேன், நான் அதை மாற்றிக் கொள்றேன், அப்படித்தான் இருக்கணும். எனக்கு சுட்டி காட்டியதற்காக வேண்டி அவன் மீது கோபப்பட முடியுமா? அவனை பழி வாங்க முடியுமா? அவனை கேவலமா பேச முடியுமா? அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அது மாதிரி நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் அபூபக்கருடைய மகள் ஆயிஷா அலி அவங்க விஷயத்தில் அவதூறு பரப்பப்படுகிற பொழுது அது எப்படி பரப்பப்படுதுண்டா, ரசூலுல்லாஹ் ஒரு யுத்த களத்துக்கு போறாங்க. இந்த பல்லாக்களை ஆயிஷா நாயை வச்சுட்டு போறாங்க உள்ளுக்கு. அங்க போய் யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆயிஷா நாயை வார நேரத்தில் இயற்கை தேவை நிறைவேற்ற போயிட்டாங்க. இப்போ ஆயிஷா நாய் உள்ளுக்கு இருக்கிறாங்க என்று நினைப்பில ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ஆனா ஆயிஷா நாய் பார்க்கறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒரு சஹாபி சஃப்வான் முஅத்தல், அந்த சஹாபி மாத்திரம் அவர் கடைசியா கண்காணிப்பதற்கு ரசூல் நியமிச்சாங்க. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பார்க்கிறார், தனி ஆயிஷா நாய் இருக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு சொல்றாரு, ஏறுங்க. அவர் ஒட்டகத்தில் ஏற்றி நடப்பயணமா கூட்டி வர்றார். கூட்டி வந்த உடனே அங்குள்ள முனாஃபிக்குகள் கதையை கட்ட ஆரம்பிச்சுட்டான். இந்த சஹாபிக்கும் ஆயிஷாவுக்கு இடையில ஏதோ ஒரு நடந்து விட்டது என்று தப்பான கதையை கட்டவிழ்த்து விட்டார்கள். இது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக்கப்படுகிறது. ஆயிஷாவை அழுகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா தெரியும் ஆயிஷா அலி அவர்கள், இந்த நேரத்தில் நான் எது சொன்னாலும் நீங்கள் மனசு உங்களை கேட்காது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் குழந்தை இழந்த பொழுது அப்போது என்ன வார்த்தை சொன்னார்கள்? ஃபஸபுருன் ஜமீல், அழகிய முறையிலே பொறுமை மேற்கொள்ளுங்க சொன்னார்களே, அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியும். நான் பொறுமையை மேற்கொள்கிறேன், எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லிவிட்டு அனுமதி கேட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். வீட்டிலே அழுகிறார்கள். இந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹ் வளமையானது அபூபக்கர் அலி வளமையாகவே மாசமோ வருஷமோ தொடர்ந்து பொருளாதார உதவி செஞ்சு வந்தார். மிஸ்தாஹ் சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு தொடர்ந்து உதவி. இந்த நபித்தோழரும் ஆயிஷா விஷயத்தில் அவதூறு சொல்லிட்டார். எப்படி இருக்கு? அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், ஆயிஷா அலி சுத்தமான பெண் என்று வசனத்தை இறக்குறான். இப்பதான் அபூபக்கர் அலி முடிவு எடுக்கிறாங்க, மிஸ்தாஹும் என் மகள் விஷயத்திலே அவதூறு சொல்லினாரா, இதுக்கு பிறகு நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கிறான். ஆனா உண்மையில் நியாயம் தானே, உனக்கு ஒவ்வொரு நாள் உதவி செஞ்சேன்,
என்னுடைய மகளை நீ என்ன செஞ்சிட்டா, என்னுடைய மகளை அவதூறு சொல்லிட்டியா என்று முடிவெடுக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கலாம் பாருங்க. வலா யஅத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸாதி ஐயூது லில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ். வசதி உள்ளவர்கள், பொருள் உடையவர்கள், நீங்க சத்தியம் பண்ணி சொல்ல வேணாம். என்ன சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டாம்? அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட மக்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டேன், நெருங்கிய உறவுகளுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி சொல்ல வேணாம். அவர்களை மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்பதை நீங்க விரும்ப மாட்டீங்களா என்று வசனத்தை இறக்கிய உடனே அபூபக்கர் அலி உடனடியாக சொல்கிறார். என்ன தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னீ லா உஹிப்பு ஐயக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பது நான் விரும்புகிறேன். எனவே வல்லாஹி லா உன்ஸிஹா அன்ஹு அபதன், நான் மிஸ்தஹுக்கு இதுக்கு பிறகு எந்த பொருளாதாரம் கொடுக்க மாட்டேன் சொன்னேனே அந்த விஷயத்தில் ஒதுங்கிக் கொள்கிறேன். இன்று முதல் நான் மிஸ்தஹுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தை அனைத்தையும் நான் கொடுப்பேன் என்று முடிவெடுக்கிறார். யோசித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய வசனம் அவரை மாற்றுகிறது. பழி வாங்க வேண்டிய ஒரு நிலைதான். என் மகளுக்கு அவதூறு சொல்லிட்டான் என்பதற்காக உனக்கு எந்த பொருளாதார உதவி செய்ய மாட்டேன் சொல்லிருக்க வேண்டும் சொன்னார். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய உடனே கட்டுப்பட்டாரா இல்லையா? நான் ஏன் அநியாயம் செய்ய வேண்டும், எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும், இதற்காக வேண்டி நான் மிஸ்தஹுக்கு எந்த தொந்தரவு செய்ய மாட்டேன், பொருளாதார உதவி செய்வேன் சொன்னால், இந்த வரலாற்று செய்தி என்பது எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய பாடத்தை படிப்பினை கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் தப்பு செய்யலாம், குடும்பத்தில் ஒருத்தன் தவறு செய்யலாம், எங்களை பத்தி தப்பாக 4 பேருக்கு மத்தியில் பேசியிருக்கலாம், மன்னிப்பு கேட்கிறானா, சரி மன்னிச்சிடுறேன், மனுஷன் தானங்க மன்னிச்சிடுவோம் என்று மன்னிக்கிற நல்ல குணங்கள், நல்ல தன்மைகள் உருவாக வேண்டும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்க. உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகள்ல 2 பேரும் அல்லாஹ்விடத்தில் ஒரு நேர்ச்சி வைக்கிறான். அது நேர்ச்சி என்று வரல, ஆனா ஏதோ நெருக்கத்துக்கான ஒரு அம்சம் வைக்கிறாங்க. இது கர்ரபா குர்பான் ஃபத்குபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மின் ஆகர். ஒருத்தருடைய நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொருத்தர் நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்படல. அப்ப இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, யார் சொல்றாரு? ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் சொல்றாரு, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறைச்சவாதிகளுடைய நேர்ச்சியை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சொல்கிறார். நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தா அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு சொல்கிறார். இவருக்கு கோபம் வருது. என்ன கோபம்? உன்னுடைய நேர்ச்சியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுமா? என்ன முடிவெடுக்கிறார் தெரியுமா? உன்னை நான் கொலை செய்வேன் முடிவெடுக்கிறேன் சொல்றாரு. பாருங்க எப்படி சொல்றாரு. சொல்றாரு உன்னை கொலை செய்ய போறேன். அதுக்கு அவர் சொல்வார் எப்படி தெரியுமா? காலல் அக்குத்துலனக், உன்னை நான் கொலை செய்வேன். அதுக்கு மற்றவர் சொல்வாரு, இன்னி உரீது அன் தபு பிஸ்மி அபிஸ்மிக, என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு நரகத்துக்கு போறியா? நீ என்னை கொலை செஞ்சிருவா, கொலை செஞ்சா என்னுடைய பாவத்தையும் நீ கொலை செஞ்ச பாவத்தையும் சுமந்து நரகத்துக்கு போறியா சொல்லி பார்க்கிறார். அது வலையும் பசத்த இளைய எதக்க நீ தக்கத்துலனி, என்னை கொலை செய்வதற்கான கையை நீட்டினா மான விபாசத்தின் எதைய இலை லியாக்குத்துலக், உன்னை கொலை செய்வதற்கு நான் கை நீட்ட மாட்டேன், நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வை நான் பயப்படுறேன். ஆனா அவர் கேட்கல. ஷைத்தான் தூண்டுறான். ஷைத்தான் தூண்டி அவரை கொலை செஞ்சிட்டார். இந்த கொலைக்கு என்ன காரணம்? ஏன் கொலை செய்தாரு? பொறாமை. இவருடைய அந்த குர்பானி நேர்ச்சை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, என்னுடைய நேர்ச்சை ஏற்றுக்கொள்ளப்படல சொல்லிப்ப ஏப்பா சரி ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் சொன்னார் இல்லையா? இறைச்சத்தோட நீங்க செய்யுங்க, அல்லாஹ் பயந்து ஒரு காரியத்தை செய்யுங்க, அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சொல்லி பார்க்கிறாரு. கேட்கல. பொறாமையினால பழி வாங்குற அந்த குணத்தினால அவரை கொலை செய்தார். அப்ப உலகத்திலே உலக வரலாற்றிலே முதல் கொலை யார் செய்தாரு? ஆதமுடைய மகன் தான் கொலை செய்திருக்கிறார். அவர் பின்னால் வருகிற அத்தனை பேருடைய பாவத்துக்கும் அவர் சுமக்க வேண்டி வரும். யார் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ,
கொலைக்கெல்லாம் வழிகாட்டி யாரு? அவர் தானே வழிகாட்டி. அப்ப எல்லாருடைய பாவத்தையும் சுமக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். எனவே அந்த கேவலமான இழி செயலுக்கு என்ன காரணம்? பொறாம. அதனாலதான் கொலை செய்ய போறாரு. எனவே அந்த இழிகுணம் வந்துவிடக் கூடாது, பழிவாங்குகிற தன்மை வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இன்னும் பல செய்திகள் அதை ஒட்டி இருந்தாலும் கூட, ஆனாலும் கூட குறிப்பிட்ட டைம் தான் இரவு நேரத்தில் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நீண்ட நேரம் வந்து கேட்கவும் முடியாது உங்களுக்கு. அதனால் இன்றைக்கு குறிப்பிட்ட தகவலை உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன். இது போன்ற இன்னும் பல அம்சங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திருக்கிறேன், பதிவு செய்கிறேன். இன்றைக்கு எதை கேட்டீர்களோ தொடர்ந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் படித்து இன்னும் நிறைய செய்திகளை படித்து என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் நடைமுறைப்படுத்தி சுவர்க்கத்தை அடைவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு தரும் படிப்பினைகள் சம்பந்தமாக இன்றைய நாள் நாம் பல விடயங்களை கற்றுக்கொண்டோம். சிலோன் தௌஹீத் ஜமாத் மாளிகாவத்தை கிளையினால் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான தருணம் இது. அதனுடைய முதல் கேள்வியாக, எனக்கு என் தந்தை ஒரு அன்பளிப்பு தந்தார் என்று கூறிய சஹாபியார்? எனக்கு என்னுடைய தந்தை அன்பளிப்பு தந்தார் என்று கூறிய சஹாபியார்? இரண்டாவது கேள்வி, இந்த அன்பளிப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்கும் வரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிய நபித்தோழி யார்? மூன்றாவது கேள்வி, கிணற்றில் போடப்பட்ட சிறுவர் யார்? இன்றைய நாளுக்கான கேள்விகள் தான் இவை. இந்த கேள்விகளுக்கான பதில்களை லைவில் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று தென்படும். அந்த இலக்கத்துக்கு இஃப்தாருக்கு முன்னதாக பதில்களை அழியுங்கள். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் 07050137446 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பதில்களை அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் தலைமையகத்தில் மாளிகாவத்தை கிளையின் மூலமாக ரமலான் முழுவதும் நடைபெறும் தர்பியா நிகழ்ச்சி, பெண்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி நாளைய தினமும் காலையில் 10 மணியில இருந்து நடைபெறும். சகோதரர் சில்மி ரஷிதி அவர்களால் பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள் என்னன்றதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பு நடைபெறும். அனைத்து பெண்களும் உரிய நேரத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோரி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.